பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே. திருமலை படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே. படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே. துணையாவது அவன் சங்கு சக்கராயுதம், துணையாக அவன் தந்த ஜர்காயுதம், துணையாவது அவன் சங்கு சக்கராயுதம். தொழுவார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம். நாராயணாயனும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். சித்தியளித்தொரு முக்தி கொடுத்திர சக்தி படைத்த மலை, தேவர் மூவர்கள் யாவரும் வேண்டிரு சேட நினைத்த மலை. சித்தி அளித்தொரு சக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை, தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் தேவன் அமைத்த மலை. தத்துவ வேதம் உரைத்தது சாரதி நித்தம் வாழும் மலை, தத்துவமேதை உரைத்தவர் சாரதி நித்தமும் வாழும் மலை. தாயினும் இனியவர் தூயவன் மாயவன் ஆளும் ஏழு மலை ஏழு மலை ஏழு மலை. நாராயணா நமோ நாராயணா ஹரிவோம் நமோ நாராயணா. பரந்த அகண்டாகார பேருலகளை நிறைந்து உலக உயிர்களை எல்லாம் ரட்சிக்கும் ஸ்ரீமன் நாராயண பெருமானை எவன் ஒருவன் ஆதி இல்லாதவன் என்றும் அந்தமில்லாதவன் என்றும் எண்ணுகின்றானோ அவன் இந்த உலகத்திலே மயக்கமில்லாதவனாக விளங்குவான். காரணம் என்னவென்றால் காலத்திலே வசந்தமாகவும் காற்றிலே தென்றலாகவும் ஞானத்திலே ஒளியாகும் நான் மறைகள் வழங்க வேத முனிவனாகவும் அவதரித்தவன் ஸ்ரீமன் நாராயணனே. அப்பெரும்பொருளான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையும் அகப்பொருளான சிவபெருமானியம் சுகப்பொருளான பிரம்மதேவனையும் தரிசனம் காண வேண்டி யானோ இன்று அதிகாலை கதிரமணி எழுமணி கலைந்து ஆகாய கங்கில் நீராடி ஸ்நான சந்தியாவந்தன நேம நிஷ்டைகளை எல்லாம் முறையோடு முடித்துக் கொண்டு முதலாவதாக திரு கைலாயம் சென்றேன். அங்கே சிவபெருமான் நந்தி பிரிங்கி கொண்டோதர பூத கணங்களுடன் அன்னை உமா மகேஸ்வரியுடன் திரு நடனமாட கண்டேன். அவரை ஐந்தெழுத்தான் என்று துதிப்பவர் பலர். அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் என்று அஞ்சலத்தில் ஒரு எழுத்திருந்து கூற வள்ளீரேல். அஞ்சல் அஞ்சல் என்ற நாதன் அம்பலத்தில் ஆடுமே என்ற சொல்லுக்கு திவ்யானவரை போற்றி பணிந்த நல்லாசி பெற்றுக்கொண்டு மறுகணமே ஸ்ரீ வைகுண்டம் சென்றேன். அங்கு 1000 மகுடங்களையுடைய ஆதிசேஷ சயனத்தில் சங்கு சக்கர கதாகட்க அவதாரியாய் விளங்கக்கூடிய என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை அலைமகளுடன் யோகனித்துறையில் இருக்க கண்டு காரகார காரகார காவல் ஊழி காவலன் போற 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 நின்ற நாயகன் புண்ணியன் மாற 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 மரங்கள் எய்த ஸ்ரீ ராமராம ராமா என்னும் நாமம் என்றவரை போற்றி பணிந்து மூன்றாவதாக சத்தியலோகம் சென்றேன். அங்கே எமது பிதாவான ஆமுகத்தேவர் எனது தாய் கலைமகளுடன் அன்னவானத்தில் அமர்ந்திருக்க கண்டு அன்னவரையும் போற்றி பணிந்து வழக்கம் போல் எமது தொழிலாகிய கழகத்தை துவைக்க வேண்டி 14 உலகம் சென்று மும்மூர்த்திகளது ஆசி பெற்று வழக்கம் போல் எனது கழகத்தை துவக்க வேண்டி இம்மார்க்கத்தில் வரும் வரையில் இக்குறிஞ்சி மலையிலே வந்திருக்கின்றோம். நமது கழகத்திற்கு யாரை வணங்க வேண்டும் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது எல்லாத்திற்கும் திருவாதவூர் ராஜநடிகர் அருமை அப்பா மாணிக்கம் அவர்களின் தவ புதல்வன் திருவாதவூரைச் சேர்ந்த பாலமுருகன் MA BEd அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ ஹலோ. உடுக்க இறந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்ற வகையிலே எனக்கு பொன்னாடை அணிவித்து மலர்மாலை சூட்டிய மாபெரும் மாணிக்கம்பட்டி கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா குழுவினர் அத்துணை நல்ல உணர்களுக்கும் நமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முன்னாள் பப்பனாக நடத்தி கொண்டிருக்கும் சிங்கார மாணிக்கன் மகன் அன்பளிப்பாக ரூபாய் 501 பொன்னாடை பேத்து இந்த மாணிக்கப்பட்டி கிராமத்தை சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குமாறு அன்படி கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு மேலும் மலர் மாலை அணிவித்து எனக்கு ரூபாய் 501 பெருமையுடன் வழங்கிய திருவாதவூரை சேர்ந்த அன்பு அன்னார் தர்மராஜ் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார் அவர்களுக்கும் எனது சிறந்தார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஹலோ 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 ஹலோ.
எனக்கு பொன்னாடை அணிவித்து மாலை அளித்த அன்பு அம்மா பாப்பு அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் அல்ல முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய்து உங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று எல்லாம் அல்ல அந்த விநாயக பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நமது கழகத்திற்கான வழியை சிந்திக்கலாம். யான முகத்துக்கேத்த பானை வைத்து சுவாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேருக்கேத்த அத்தனை பழங்களையும் கற்பக பேருக்கேத்த அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகுமையா, சதுர்த்தியில் விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகுமையா. உன்னால் நோன்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்குமையா, உன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்குமையா. கண்ணுரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணூரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. முகத்து கேட்ட பான வைத்து சுவாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூசைகள் செஞ்சா மனபடி எல்லாம் கிடைக்கும் ஐயா, நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. தினசரி பூசைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, நினப்புல சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது படிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, இருக்குதையா, இருக்குதையா. இப்பேற்பட்ட எல்லாம் வல்ல கணபதி பெருமானை வணங்கிவிட்டாலும் கூட இந்த ஊரை காக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த மந்தை நாச்சியம்மனை வணங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே மதுரையிலே கோயில் கொண்டுள்ள மீனாட்சி அம்மனாகவும் காசியிலே கோயில் கொண்டுள்ள காசி விசாலாட்சியாகவும் மடப்புறத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய பத்திரகாளியாகவும் கொல்லங்குடியிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய வெட்டுடையா காளியாகவும் எல்லாம் அல்ல ஒரு தாயாக இருந்த நம்ம அத்துணை பேரையும் காத்து நிற்கக்கூடிய மந்தை நாச்சியம்மனை வணங்க வேண்டும் என்று எவ்வாறு பார்த்தால் எனக்கு ரூபாய் 501 வழங்கிய டி வெள்ளாளப்பட்டி ஆட்டு வியாபாரி மார்நாடு அவர்களுக்கும் அன்னாருடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஊருக்குள்ள தேருக்குள்ள பூமால
குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி பாசம் வச்ச ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாள போடும் திருநாளு ஒரு பூந்தேர் போட்டி வரும் பெருநாளு வீராதி வீரமுள்ள ராஜாதி ராஜனுக்கு பூமால போடும் இது திருநாளு ஒரு பூந்தேரி நேரி வரும் பெருநாளு மாறாத கண்டு வந்த மகராசி மறையாத என்ன வந்த மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய திருநாள் ஒரு நாள் வரும் பல்லாக்கு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி ஓடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம்பொடி நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மீதான பாதையெல்லாம் கடந்தாரு மறி போற மல்லு கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு வேலென்ன வாழென்ன வெறுப்பான ஆளென்ன நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனுஷையா பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கனிடம் மாசம் வச்ச ராசாத்தி பாச வச்ச ராசாத்தி ஊர்கோளம் ஊருக்குள்ள 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 அவ வாராடி தெருக்குள்ள 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 மால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்கு. பேரன்பு கொண்ட வி மாணிக்கம்பட்டி அன்பு கிராமத்தார் அவர்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா குழுவினர் அவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆங்காங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று சிறப்பானதொரு முறையில் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய திருவாதூரை சேர்ந்த அன்பு அப்பா KM பழனிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திலே இசை கலைஞர்களாக வீற்றிருக்கக்கூடிய அன்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அன்பு தம்பி வக்கனாங்குண்டை சேர்ந்த வி கருப்பசாமி தம்பி அவர்களுக்கும் மற்றும் மேலூர் கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த KP பொன்னுமணி அன்பு தம்பி எனக்கு ஒரு வகையில் குருநாதரும் கூட. ஏன்னா நான் இன்னைக்கு இப்படி பாடுறேன் அப்படின்னா அந்த கொரோனா காலங்களில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு என்று மறவாத ஒரு நல்ல உள்ளம். மேலும் கல்விமடையை சேர்ந்த அன்பு சக்திவேல் தம்பி அவர்களுக்கும் சாத்தனியை சேர்ந்த அன்பு ஐயா அழகு அவர்களுக்கும் இந்த நாடகத்தில் ஒளி பெருக்கி அதாவது ஒளியை பெருக்கி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு கதிர்வேல் ரேடியோஸ் கட்டையன்பட்டி அன்னார் அவர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இங்க நடக்கக்கூடிய இந்த நாடகத்தினை உலகமெங்கும் பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு அன்னார் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பணிபுரியக்கூடிய அத்துணை சக கலைஞர்களுக்கும் எனக்காக இலவசமாக வந்திருக்கிறதுனால அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் அத்துணை நல்ல உள்ளங்களும் இந்த நாச்சியம்மன் அருளால் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த நாடானது முன்னேறும் என்று சொல்லிக்கொண்டு என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கும்
ஒன்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போலே பிரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்வில் அமைதி என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முருகன் பாட்டு பாடலை சொல்லி மூலி குடும்பத்தாரனார் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அன்னார் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் கேட்ட விதமாக சந்தனம் மணக்குது. கந்தகிரி மலையிலே வாழும் முருகா, உன் பாதம் தொட்டு வணங்குகிறேன் முருகா. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளிலே மைதீட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோம், பன்னிரு விழிகளில் மைதிட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகைமூட்டுவோம். திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு, திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு, தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலை அணிவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே
வட்டாடை நாம் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே வட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். திருநீரில் தத்துவம் தந்தை என்போம், அதில் நிகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து, மயில் மீது மன்னனை இருக்க வைத்து, ஏழு சுரம் பாடி கிண்டி சலங்கை கட்டி சேவல் கொடி ஏற்றி வைத்து, வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து, இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம், இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது. இப்பேற்பட்ட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கின்ற ஐவகை நிலங்களிலே மலை சார்ந்த இந்த பகுதியானது கண்டிப்பாக குறிஞ்சி நிலமாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே அடர்ந்து படர்ந்து ஓங்கி உயர்ந்த மரங்களும் பலவிதமான மலர்களின் நறுமண வாடைகளும் என் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றன. இப்பேற்பட்ட அழகான இடத்தினை எவ்வாறு வர்ணிக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது, ஹலோ நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல, கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்களை, சத்தமில்லாத முத்தங்களை, சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தாள் இந்த கன்னிகளை. ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் நெஞ்சத்தை கூட்டுது. நீ அல்லால் தெய்வம் வேறெது, நான் உன்னை சேரும் நாளெது. ஓய் சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் எந்தன் தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள், என்னை பூவை போல சூடினாள். தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி தங்க கம்பி, இந்த மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி. நதியோரம் 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 நாணல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியம் ஆடு நானந்த ஆனந்தம் நீ சொல்ல. நதியோரம் மேகம் நான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன, மலையை மூடுவதென்ன, வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு மின்னுவதென்ன, மலையை மூடுவதென்ன. முகில்தானோ துகில்தானோ முகில்தானோ முகில்தானோ மின்னுது உன்னாட்டம் நல்ல
நதியோரம் லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா. தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன. ஏ அம்மா போடு அம்மா போடு அம்மா தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன. பனி தூங்கும் பசும்புல்லே, பனி தூங்கும் பசும்புல்லே, சந்தன காடு இருக்கு தேன் சிந்துற பூவிருக்கு. சந்திரகாடு இருக்கு, தேன் சிந்திய பூ இருக்கு. கார்காலத்தில் ஊர்காலத்தில் காதலன் காதலி செல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல. உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மாறி. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிலே பிடி தெளித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே இப்ப ஹார்மோனியம் பின்பாட்டு நீ எதுக்கு வச்சிருக்காங்க? ஏன் வாத்தியாரே? அதான் மாநாடு டி வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த மார்நாடு அவர்கள் எனக்கு ரூபாய் 501 வழங்கி கிருஷ்ணனுடைய பாட்டை கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பாடுறேனே. எனக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்ப பின்பாட்டு அப்படின்னா என்ன தம்பி? என்ன சாமி? நான் பாடுறத வாங்கி பாடுறதே உங்களோட வேலை. ஆமா, அப்ப நான் பாடுறதை விட்டுட்டு நீங்க வேற பாட்டு பாடுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப போட்டிக்கு இழுக்கிறீங்களா? அதெல்லாம் இழுக்கல சாமி, சும்மா அதே ராகத்துல பாடி பார்த்தேன் சாமி. சரி பாடுங்க, பாடிதான் பாத்துருவான். இன்னைக்கு இதே முதல் சந்திப்பு. ஆமா, போட்டிக்கு வரீங்களா? ஹலோ 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 அப்படியே இருக்கட்டும். ஹலோ நோண்டாதே. உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீ தெளித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே தென்னை இளங்கீற்றினிலே ஆமா வாத்தியாரே. தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றலாது. தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றலாது. தென்னை தடை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தடை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். பூங்காற்றே பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு கொண்டு வா. தனியா அவ இல்லாம நெஞ்சம் ஆடுது, துணை இல்லாம நெஞ்சம் ஆடுது. ஆ ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே அத்த மக போகையில் காலடியோ மண் மேலே, அம்மாடியவ கண்ணடியோ என் மேலே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே. இது வேறாரும் படிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. வேண்டினால் வேண்டு வரம் தருபவளே அம்மா அம்மா நாச்சியம்மா. வேண்டினால் வேண்டு வரம் தருபவளே அம்மா அம்மா, எனக்கு ஒரு வரம் தருவாயா? என் காதலிய கொண்டு வருவாயா? அத்தி பழம் சேகப்பா பழப்பார கொய்யா
மகன் சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தை மகன் சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா மையலிட்ட கண்டாலே மையல் கொண்ட நேரம் முதலா தொட்டேனே வாய்க்கால் கரை ஓரம் சாயாமல் சாய்ந்தால் மார்பிலே அள்ளி கட்டும் கண்டாங்கி அரகுறையா ஒதுங்க அழுங்காம அணைச்சாலே வெது வெதுப்பா மயங்க மஞ்சள் கொண்ட கைகாரி மயக்க விட்டால் என்ன ஏ புயலன வழி தண்டலவள் தையர தையா தையர தையா சித்திரைச்ச வானம் சிரிக்க கண்டே தையர தையா முத்தான முத்தம்மா தையர தையா கண்ணான கண்ணம்மா தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திட நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஆச கருவேப்பிலையே அப்படி மாமே பெத்த மல்லிகையே வாச கருவேப்பிலையே ஏமாமே பெத்த மல்லிகையே ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா கண்ணகி வாழ்ந்த நாட்டுல வாழும் கன்னித்தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு நீயம்மா ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ண உள்ள மேக்குமா நம்ம பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கும் இல்ல காத்த புரிச்சு கையில வைக்கும் ஆளும் இல்ல கண்டு காவல் மீறி அவள் கூடுதே பூங்காத்து அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா இல்லாம அவ இல்லாம நெஞ்சமாடுது அவ இல்லாம நெஞ்சமாடுது. இப்படி பக்கமேலுங்கள் அமைஞ்சா பாடிக்கொண்டே இருக்கலாம். கைதட்டி அத்துணை நல்லவங்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்படிதான் பாருங்க தம்பி சக்திவேலு, இப்ப பேருந்து பயணம் எல்லாருமே போயிருப்போம் இல்லையா? ஆமா. நிறைய பேசணும்னு வந்தேன், கால நேரம் ஆயிருச்சு. ஆமா, time அதனால காலத்தை கருதி நம்மள சுருக்கிடணும் இல்லையா? கிருஷ்ணன் பாட்டானே பாடிடுவோம். சரி, புல்லாங்குழல். ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தண்ணில் அவள் தவழ்கின்றவள் ஒரு கொடி
கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தாள் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தாள் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே மண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இவ்விடத்தை பற்றி வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம், ஆனால் காலம்தான் கடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம், நமது கழகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று கவனிக்கலாமா? ஆலோலம் சோ, என்ன ஒரு இனிமையான நாதம். சாமி இருங்க, அது பப்புல்காரருக்கு எவ்வளவு கொழுப்பு பார்த்தீங்களா? ஆளாலும் சோள நம்ம நாய் மாதிரி குலைக்கிறேன் பாருங்க, என்னன்னு கேளுங்க. பப்புனதே இப்ப கத்துனதா? நான் வேற ஏதோ சத்தம் மாதிரி கேட்டுச்சு. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கும் இல்லையா? நாய் வெறி வெறி நாய் தீய வந்த மாதிரி. ஆமா, இது ஏதோ கிராஸ்ல பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக ஆலோலம் சோவென்று இனிமையான ஓசையாலவா கேட்கின்றது. இப்பேற்பட்ட நாதம் எங்கிருந்து வருகின்றது? சப்தபேதங்கள் குறையாத இசை நாதங்களை கேட்பவர்களுக்கு என்றென்றும் வற்றாத செல்வமும் மாறாத ஆனந்தமும் உண்டென்பார்களே, அப்பேற்பட்ட குரல் அல்லவா இது. இந்த குரலை எழுப்பிய மங்கை யாராக இருக்கலாம்? ஒருவேளை கானூறு மலரென கதிரொளி காட்டி இக்காட்டினில் திணை காக்க வந்தவளோ, தானூறு தவவொளி தாரொளி தாங்கியே இத்தரணிக்கு வந்தவளோ, மானூறு விழியாள் மாதவ மொழியாள் இந்நாரதன் விழிதனில் பட இவள் இப்பிறவியில் இருந்து விடப்பட காரணம் அறிய வேண்டும். இப்பேற்பட்ட இந்த அழகான பெண்ணை எப்படி வர்ணிக்கலாம் என்று பார்த்தால், நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை ஜதிகள் சொல்லிட சலங்கை குலுங்கிட கலைகள் பயின்றவள் நீ. ராகம் பாடிட தாளம் தேடிட கற்று தந்தவள் நீ. நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை, சிறகுகள் உடைந்ததடி குருதியில் அணைந்ததடி. உயிரே உயிரே
வாசலை திறக்க ஓடி வந்து வழியில் மாட்டிக்கொண்டேன் நானம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்து வழியில் மாட்டிக்கொண்டேன் நானம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதியம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் இதுவது சிதைப்பது சதியம்மா. உடல்களை அழித்திட ஊருக்குள் வளர்ந்து பாரம்மா. உள்ளத்தை பிரித்திட வாருக்குள் எவரென்று சொல்லம்மா. நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை வீணை எரிகிறது விரல் வைகிறது நாதம் ஈட்டுகிறேன் வாராயோ. புயலும் அழுக்கிறது கடலும் கொதிக்கிறது படகை செலுத்துகிறேன் வாராயோ. என்னை இழந்த பின்னும் எரிய துடிக்க எனும் தீபம் போல மனம் அழைகிறது. என்னை இழந்த பின்னும் என்னை காக்க என்றும் இதை அரங்கம் என்று அழைக்கிறது. வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது முழுமை என்பே. சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பே. நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேலை செய்த சிறகுகள் உடைந்ததடி குருதியில் அடைந்ததடி. உயிரே உயிரே சிறப்பாக இசையமைத்த அத்துணை இசை கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு முத்தரையர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் பற்றி நிறைவாக ஒரு பாடல் பாடிவிட்டு கதைக்கு செல்லும். காட்டுக்குள்ளே ராஜாதானே சிங்கம், நாட்டுக்குள்ளே முத்தரையர் சங்கம். ராஜா முத்து ராஜா ராஜா முத்து ராஜா. சுவரே மாறே பரம்பரடா அது சொல்லி அடிக்கும் தலைமுறடா. சுவரே மாறே பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறடா. முத்து ராஜா வம்சமடா முடி சூடா மன்னன் தாங்களடா. முத்து ராஜா வம்சமடா முடி சூடா வள்ளல் நாங்களடா. வீரவாளை சாட்சியடா வீராணியும் தோல் கொடுடா. சிங்கம் எங்க சின்னம் அடிக்கும் சங்கம். ஏ சிங்கம் இது சிங்கம் இப்போ செதறே அடிக்கும் தங்கம். சுவரே மாறே பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறடா. வீரமுத்தரையர் எங்க சங்கம் பாரு, சங்கம் எல்லாம் இணைஞ்சிருந்தா ரொம்ப படு ஜோறு. வீரமுத்தரையர் எங்க சங்கம் பாரு, எங்க சங்கம் எல்லாம் இணைஞ்சிருந்தா ரொம்ப படைச்சோறு. சேர சோழ பாண்டியர் நாங்க தானே கூறு. கே செல்வகுமார் எங்க தலைவர் பாரு, அவர் சிறப்பாக வழி நடத்தும் எங்க தருஜோறு. வீரவாளை சாட்சி
காட்சியடா வீராணியும் தோள் கொடுடா சிங்கம் எங்க சிங்கம் இது சிதற அடிக்கும் சங்கம் ஏ சிங்கம் இது சிங்கம் இப்போ சிறத அடிக்கும் தங்கம் சுவரே மாறே பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறடா ஏ முத்து ராஜா வம்சமடா முடிசூடா வெள்ள நாங்களடா சுவரே மாறே பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறடா கைதட்டிய அத்துணை நல்ல உலகங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆதியிலே கொடுத்த வாக்கு திருமாலின் புத்திரிகளாகிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்கின்ற இரு மாதர்களிலே இளைவளாகிய சுந்தரவள்ளியோ இத்திணை காவலிலே முருகப்பெருமானை எண்ணித்து காவல் புரிந்து கொண்டிருக்கின்றாள். அன்னவள் முருகப்பெருமானை அடையும் நேரதாளம் வந்துவிட்டது. ஆகவே நமது கழகத்திற்கான வழியும் கிடைத்து விட்டது. ஆனா 18 புராணம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ என்னுடைய காதுல விழுந்துச்சு 29 புராணம் அப்படின்னு. ஆமா சாமி, அவரையும் பார்த்துருவோம். அந்த 29 புராணம் என்னன்னு பார்த்துட்டு ஆமா, அதனால சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார் சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார் அந்தரம் மிகுந்து தேவ துந்துமி முழங்க வரும் அந்தரம் மிகுந்த தேவ துந்தமி முழங்கி வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன்னிறந்த மங்கை வைத்த உலகிற்கே வந்தாள். ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? வருகிறான் காவலன் நாராயணன்.